இன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சது. ஆல் போர்டில் 3 இல்லை 8 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு 8ன்றது நமக்கு இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கும் இதே மாதிரி நமக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த மட்டும் நமக்கு டெய்லி நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிட்ருக்கு. நாளைக்கும் இதே மாதிரி நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற நம்பிக்கையோடு இன்றைய வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்றைக்கி ஆல் போர்ட் மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ்சிபிசிலையும் இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஏபியில் 80 அப்படின்றது நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி 80ன்றது நமக்கு பாஸ் ஆயிருந்தது. 3805 இதுலேருந்து தான் நமக்கு ஏபிஎஸ்சிபிசி வரும்ன்றது ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு இன்றைய பேட்டர்ன் பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் வந்திருக்கு. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி 80ன்றது யாரெல்லாம் ஏபியில் வெற்றி பெற்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கும் இதே மாதிரி நமக்கு ஏபிஎஸ்சிபிசியில் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பாக்ஸ் நம்பர்ஸ் பொறுத்தவரை நம்ம ஒரே தவறு பண்ணிட்டோம். 208ன்றது பாக்ஸ் நம்பர்ஸில் கொடுத்துட்டோம். அது நம்ம 492க்கு பதிலாக கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும். மிஸ் பண்ணிட்டு தான் சொல்லிட்டோம். ஸ்ரீசக்தியை பொறுத்த மட்டும் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதே ஒரு நம்பிக்கையோட ஸ்ரீசக்தியை பொறுத்த மட்டும் ஒரு சில நம்பர்கள் மட்டும்தான் நமக்கு வித்தியாசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி நமக்கு டைரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி மாதிரி நாளைக்கு நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா கெஸ்மின்றதுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பட்டன் காட்டும். அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேக்கேஜஸ் காட்டும். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. இந்த குரூப்பில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் தெளிவாக அனுப்புகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த தகவலை முழுமையாகவே நீங்கள் தவிர்த்துடுங்க. அதனாலே உங்களுக்கு தெரியும் 997க்கு முன்னாடி 398 அப்படின்றது வந்திருந்தது. இதே பேட்டர்னில் தான் பாக்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் மேட்ச் ஆகி வரக்கூடிய நம்பர்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த 398ன்றது நமக்கு அன்சோல்டு வந்ததுனால ஒரு சில நம்பர்கள் நமக்கு மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர இன்னும் ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் நமக்கு தொடர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா 9 3ன்றது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நமக்கு வந்துட்டுருக்குது. அதே பேட்டர்ன்லேயே வருமானு கேட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். நாளைக்கு ஆப்ஷன் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் பேட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். இல்லை 3 டிஜிட் நம்பர்கள் டைரெக்டாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் 50-50 எப்படி இருக்கும் அப்படின்ற சான்சஸ் தான் எங்களுக்கு சார்ட் கேசிங்கில் காட்டுது. உங்களுக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் வருதுன்னா டபுள்ஸ் பேட்டர்ன்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு டைரெக்டாக வருதுன்னா டைரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நாளைக்கு நமக்கு கண்டிப்பாக ஏபிஎஸ்சிபிசிலையோ இல்லை ஆல் போர்ட்லேயோ நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மறுபடியும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் அதிகமாக வருதுன்றதுனால 2-7ன்ற பேட்டர்னை 2-7 ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு 2-7ன்றது ரொம்பவும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருந்தது. அதே பேட்டர்னில் தான் இன்றைக்கி மறுபடியும் நமக்கு வந்துட்டு இருக்கிறதுனால 2-7 மறுபடியும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான கணிப்பாக இருக்குது. உங்களுக்கும் வருதான்றதை நீங்கள் ஒரு 2 தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் 2-7லேருந்து உங்களுடைய எண்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். எந்த போர்டில் 2-7 வருதுன்றதை நீங்கள் கரெக்டாக கணிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கலாம். 2-7 இதில் 7 வருதா 2 வருதான்றதை கொஞ்சம் கவனமாக பார்த்து பாக்ஸ் நம்பர்ஸோ இல்லை ஏபிஎஸ்சிபிசியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து வர்றதுக்கு 90% வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை நமக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் மாறுச்சுன்னா அடுத்து நான் கொடுக்கக்கூடிய 2 நம்பர்கள்லேருந்து டபுள்ஸ் பேட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. டபுள்ஸ் பேட்டர்ன் இல்லாமல் நமக்கு டைரெக்டாக வர்ற பட்சத்தில் 2-7ன்றது நாளைக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்களாக இருக்குது. அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொண்டு வந்து தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் வருதான்றதை பாருங்கள். 23 28 73 78 32 82 37 87 மறுபடியும் 8-7 வருமா அப்படின்றத யோசிக்க வேணாம். ஏன்னா பேட்டர்ன் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இதே மாதிரியான பேட்டர்ன்கள் தான் நமக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால இதே மாதிரி நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. நம்ம இதே மாதிரி கொடுக்கும்போதெல்லாம் நமக்கு அதிகபட்சம் நமக்கு வின்னிங் வந்துட்டுருக்கு. இதே பேட்டர்னில் தான் இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் வருதான்றதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு போய் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கும் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டிஜிட் நம்பரை பொறுத்த மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் இன்றைக்கி பார்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் இருந்ததுன்னா 2-7ன்றதோட 3-8 இல்லாட்டி 1-6 இந்த 2-7 3-8 1-6 இதுலேருந்து டபுள்ஸ் பேட்டர்ன் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதே நம்பர்கள் வருமா அப்படின்றத யோசிக்க வேணாம். நமக்கு பவர் எண்கள் மாறி வரும். இல்லாட்டி நமக்கு டைரெக்டாக அதே நம்பர் வந்தாலும் வரலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம முதல் நாள் வந்த நம்பரே நம்ம மறுநாள் கொடுக்கும்போது நமக்கு அதிகபட்சம் ரிசல்ட் நமக்கு ஒரே மாதிரியாக வந்திருக்கு. அதுவும் நமக்கு ஃபுல் வின்னிங்லாம் நிறையா கிடச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கும் அது நமக்கு அதே மாதிரி வந்திருக்கிறதுனால நாளைக்கு இதே பேட்டர்னில் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நம்பர்களை கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் வருதான்றதை பார்த்துட்டு டைரெக்டாகவோ இல்லை நீங்கள் பாக்ஸ் நம்பர்ஸோ இதுலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம். 268, 213, 763, 718 உங்களுக்கும் இந்த கெஸ்ஸிங் வருதான்றதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி செஞ்சு பாருங்கள். டபுள்ஸ் பேட்டர்ன் வரும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் டபுள்ஸ் பேட்டர்ன் ட்ரை பண்ணி பாருங்கள். டேரெக்டாக வரும்னு நினைக்கிற நபர்கள் இந்த எண்ணிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நம்ம எல்லாருமே நல்ல ஒரு வெற்றி பெறுவோன்ற ஒரு நம்பிக்கையோட வீடியோ முடிக்கிறோம். வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.